வணக்கம். சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாமூலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டும் இஞ்சியும் நசுக்கி அதோட கலந்துக்கணும். நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதுவும் கலந்து கொடுத்து நல்லா வதக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி கரையிற அளவுக்கு அது அப்போ தான் வதங்கும். 2 ஸ்பூன் மிளகு எடுத்து பொடியாக மிக்சியில் போட்டு குறவரப்பாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுதுமா. இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு தேவையான காரம் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், எங்கள் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த சிக்கனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி இல்லாத பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்கணுமா. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வைக்கணும். 1 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி வைக்கணுமா. நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு பக்கத்தில் அடுப்பில் ஒரு டம்ளர் தண்ணி சுடுதுமா. இது மறுபடியும் நல்லா எடுத்து வதக்கி விட்டுட்டு நமக்கு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணுமா. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அந்த சுடு தண்ணி ஊற்றினா போதுமானது. அந்த சிக்கன் மூழ்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோமா, சூப்பராக சிக்கன் வெந்துடுச்சுமா. இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. சிக்கன் வெந்துடுதான்னு பார்த்துட்டு இப்போ இதுக்கப்புறம் மூட வேணாமா, ஓப்பன்லேயே நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா நல்லா சுருண்டு வந்துடும் ஜோராக. நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி பாதி அளவுக்கு சுண்டிடுது பார்த்திங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூளை அதோட சேர்த்துக்கணும். மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மிளகுத்தூள் எல்லா சிக்கன்லேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணுமா. ஜோராக சிக்கன் வெந்துடுச்சு. நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் தேவையான கொத்தமல்லி தழை அதோடு சேர்த்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடணுமா. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம். இது வெறும் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கிள்ளு சாம்பாருக்கும் நல்லா இருக்குமா. ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சவங்க. குக்கரில் செய்தால் ஹார்டாக இருக்குமா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.